Hi everyone, நான் பிரதீப். இன்னைக்கு நம்ம சேனல்ல Nissan Tekton ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். Nissan Tekton இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மிட் சைஸ் மார்க்கெட்ல வந்திருக்க பிளேயர். ஸோ இந்த இயர் பிகினிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெனோ டஸ்டரோட கம்பேக்கை பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு ஈக்குவலன் ப்ராடக்டான நிசான் சைட்லேருந்து Nissan Tekton கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த மிட் சைஸ் மார்க்கெட்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட் இது. ஸ்டார்டிங் ஃப்ரம் Hyundai Creta, Kia Seltos, கிராண்ட் வெட்டாரா, ஹை ரைடர், டாடா சியரா, ஹோண்டா எலிவேட், Volkswagen டைகன் அண்ட் ஸ்கோடா குஷாக், இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட் அது. ஸோ அந்த காம்படிட்டிவ் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ரெனோ சைட்லேருந்து டஸ்டரும் அண்ட் அதுக்கு ஈக்குவலன்ட் ப்ராடக்ட் நிசான்லேருந்து Nissan Tekton வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த Nissan Tekton இந்த ப்ராடக்டோட பேக்ரவுண்டுன்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 12-13 இயர்ஸ் பின்னாடி போனோம்னா ஓஜி டஸ்டர் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டஸ்டர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட் ப்ராடக்டாக நிசானில் வந்து Nissan Terrano வந்து சேலில் இருந்துச்சு. அண்ட் டியூ டு மார்க்கெட் ரீசன்ஸ் நமக்கு வந்து இந்த 2022 டஸ்டரை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இயர்ஸ் பிகினிங்கில் நம்ம வந்து டஸ்டரோட கம்பேக்கை பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு ஈக்குவலன்ட் ப்ராடக்டான Nissan Tekton வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த Nissan Tekton எப்படி டேர்ம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈக்குவலன்ட் ப்ராடக்ட் டஸ்டர் அப்படின்னு டேர்ம் பண்ணலாம். பட் டஸ்டர்ல ப்ராமிஸ் பண்ண மாதிரி நமக்கு இந்த வெஹிக்கிள்ல ஹைபிரிட் ஆப்ஷன்ஸ் இது வரைக்கும் எதுவுமே Nissan சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணல. இந்த வீடியோல நம்ம Nissan Tekton வெஹிக்கிளோட ஃபுல் வாக் அரவுண்ட் பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோ எங்க ஷூட் பண்றோம் கேட்டீங்கன்னா இங்க Autorelli Nissan ஷோரூம்ல ஷூட் பண்றோம். இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸ், லொகேஷன் எல்லாமே டீடைலா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறவங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Nissan Tektonோட ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பார்க்க முன்னாடி வெஹிக்கிளோட ஓவர்வியூ கொடுத்துறவங்களுக்கு இந்த Nissan Tekton பார்த்தீங்கன்னா இவங்க குளோபல் ப்ராடக்டான Nissan Patrolல இன்ஸ்பயர் பண்ண டிசைன் இது. நீங்க இந்த ஃப்ரண்ட் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு Patrol இன்ஸ்பயர்ட் டிசைன் இந்த Tektonல கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட சேஃப்டின்னு பார்க்கும்போது நமக்கு 40+ ஸ்டாண்டர்ட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பாரத் NCAPல 5 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு போத் அடல்ட் அண்ட் சைல்ட் ஆக்கியபன்சில. 62% ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த மோனோகாக் சாசில. வெஹிக்கிளோட வேரியன்ட்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு பிசியா பிளஸ், அக்கண்டா, என்கனக்டா, டெக்னா பிளஸ் அப்படின்னு நமக்கு வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. டோட்டலி 11 கலர்ஸ் கொடுத்திருக்காங்க which includes மோனோடோன் அண்ட் டியூவல் டோன் கலர்ஸ். வெஹிக்கிளோட வேரியன்ட் பிரேக் டவுன் பார்க்கும்போது நமக்கு வெஹிக்கிள் டோட்டலி நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. T160, T280 அப்படின்னு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைக்க போகுது. T160ல 6 வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அண்ட் T280ல 6 வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. Nissan Tektonோட ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பார்க்கும்போது நமக்கு போனட் ஹூட்ல Tektonக்கான பேட்ஜிங் போட்டிருக்காங்க. பிளாக் லெட்டர்ஸ்ல வருது. இது ஒரு கிரே பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு Nissanக்கான லோகோ வருது. ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஷா பார்க்கும்போது நமக்கு இந்த Patrol இன்ஸ்பயர்ட் டிசைன் தெரிய வரும். அண்ட் இங்க நமக்கு இந்த கிளாஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ் அண்ட் இங்க நமக்கு குரோம் லைன் அண்ட் இங்க ஒரு கனெக்டர் பிளாக் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பிளாக் ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா T160 வேரியன்ட்ல பிளாக் ஸ்ட்ரிப் வருது. அண்ட் இதுவே நீங்க T280 வேரியன்ட்டுக்கு போகும்போது நமக்கு ரெட் ஸ்ட்ரிப் வரும். அது ஒரு நல்ல டிஃபரன்சியேஷனா தெரியும் எந்த இன்ஜின் ஆப்ஷன் நீங்க ஆஃப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு கனெக்டட் டிஆர்எல் செட்டப் கொடுத்திருக்காங்க. பட் இங்க ஒரு ஸ்பிளிட் பீசஸ்மே இருக்கு. இப்போ மெயின் ஹெட்லாம்புக்கு வரும்போது நமக்கு ஒரு 5 சேம்பர் LED ஹெட்லாம்ப் கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு சி ஷேப்ல வருது. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் லாங்குவேஜ் பார்த்தா தெரியும். அண்ட் இது ஒரு நல்ல ஒரு போல்ட் யூனிட் மாதிரி தெரியுது. அண்ட் மேலே நமக்கு LED டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த சைடில் இண்டிகேட்டர் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நமக்கு இந்த இண்டிகேட்டர் பீஸ், ஸோ இந்த சி ஷேப் எலிமெண்ட் வந்து உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே பார்க்கும்போது ஃபாக் லேம்ப் கீழே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால விசிபிலிட்டி ஹெல்ப் பண்ண போது இதுவுமே எல்இடியில கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்கிட்ஸ் பார்க்கும்போது நமக்கு இந்த சில்வர் பேட்டர்ன்ஸ் அந்த பம்பர்ல அந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த ஸ்கிட் பிளேட்டுமே நமக்கு இந்த சி பேட்டர்ன்ல தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல நமக்கு ஃப்ரண்ட் கேமராக்கான போர்ஷன் வருது. ஃப்ரண்ட் சென்சார்ஸ் வருது சேஃப்டி கன்சர்ன்ல. சென்சார்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஸோ இந்த சைடில் 3 அந்த சைடில் ஒரு 3 பீஸ் கிடைக்குது. அண்ட் இங்கே நமக்கு ஒரு பர்பஸ்ஃபுல் ஏர் வென்ட் வருது. போனட் ஹூட் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்கல்ப்டட் போனட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள ஒரு இன்வெர்ட் கட்டிங்ஸ் மாதிரி தெரியுது. வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் பிரசன்ஸ் பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு மஸ்குலர் லுக் தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மஸ்குலர் டிசைன் வந்து நான் ப்ரீவியஸ்லி கிரெட்டாவோட ஃபேஸ் லிஃப்ட்ல வந்து அப்சர்வ் பண்ணேன். நீங்க எந்த கார்ல இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு. அப்படியே போனட் பார்த்தலாம். ஸோ எடுத்தோடனே ஒரு இம்ப்ரெசிவ் டச் இது. ஹைட்ராலிக் ஸ்டப்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஆட்டோ லிஃப்ட் ஆக போகுது. மேலே நமக்கு ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கிட்ட டிஸ்பிளே உள்ள வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா T160க்கான வேரியன்ட் இது. ஸோ இந்த வேரியன்ட் பார்க்கும்போது நமக்கு ஒரு 3 சிலிண்டருக்கான யூனிட் இது. T160 இந்த இன்ஜின் ஆப்ஷன் ப்ரொடியூஸ் பண்ற நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு 98 bhp அண்ட் ஒரு 166 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இந்த 160 அப்படிங்கிறது டார்க்கை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இதோட பவர் ட்ரெயின் பார்க்கும்போது நமக்கு ஒரு 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த T160 வேரியன்ட்ல ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடைக்காது. நெக்ஸ்ட் T280 அந்த ஆப்ஷனுக்கு போகும்போது அது ஒரு 4 சிலிண்டருக்கான யூனிட் இது. 1.3 லிட்டருக்கான TGD இன்ஜின். ஸோ அந்த இன்ஜின் நீங்க வந்து மர்க்ல பார்த்த இன்ஜின் 1.3க்கான இன்ஜின். அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு 161 bhp அண்ட் ஒரு 280 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அதோட பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது நமக்கு 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 6 DCT பெட் கிளட்ச்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் வேணும்னா நம்ம வந்து T280 அந்த ஆப்ஷன் தான் எடுக்க முடியும். ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜர் விசிபிளாவே தெரியுது.
மேலே ஒரு ப்ராப்பர் இன்சுலேஷன் கொடுத்துட்டாங்க. அப்படியே போய் இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். சைட் ப்ரொஃபைல் ஆஃப் நிசான் டெக்டான் டைமென்ஷன்ஸ் பார்க்கும்போது லென்த் பார்த்தீங்கன்னா 4.3 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த் வருது. வித் பார்க்கும்போது 1.8 மீட்டர்ஸ், ஹைட் பார்க்கும்போது 1.67 மீட்டர்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு 212 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2.6 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம சீட்டிங் ஸ்பேசஸ் எல்லாமே பார்த்துடலாம். இப்போ சைடில் பார்க்கும்போது நமக்கு ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு 3 சென்சார் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் நமக்கு இந்த வீல் ஆர்ச்சில் ஒரு சென்சார் பீஸ் வரப்போகுது. அண்ட் நீங்கள் அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்காக நிசான்கான பேட்ஜிங் வருது இந்த ஹெட்லாம்ப் செட்டப்குள்ள. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் லைனில் பார்க்கும்போது இங்கே T160க்கான பேட்ஜிங் வருது. T மட்டும் ரெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 160 இது வந்து டார்க் நம்பர்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் பை ஃப்ரண்டில் பார்க்கும்போது இங்கே நமக்கு ஒரு கிராஃப்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹிமாலயாஸை டினோட் பண்ணுது. இங்கே மவுண்டைன்ஸ் மாதிரி நமக்கு வந்து தெரிய வருது. ஒரு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. சுற்றி நமக்கு ஒரு குரோம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதுவே நமக்கு டஸ்டரில் இதே மாதிரி ஒரு சிமிலர் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. வீல் ஆர்ச்சஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்கொயரிஷ் வீல் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு நல்ல வீல் ரூம் கொடுக்க போகுது. ஸோ அலாய் பார்க்கும்போது அலாய் பேட்டர்ன் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இதில் நமக்கு ஒரு பிளாக் அண்ட் சில்வர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வருது. செக்ஷன் பார்க்கும்போது 225/55 R18க்கான அலாய் வீல் இது. நிசான் டெக்டானில் டெக்னா அண்ட் டெக்னா ப்ளஸ் 2 வேரியன்ஸ்லையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பிலோ வேரியன்ஸில் நமக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் அண்ட் பேக்கில் ட்ரம் பிரேக்ஸ் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் அப்படியே சைடில் கீழே பார்க்கும்போது இங்கே ஒரு பிரஷ் எலிமெண்ட்கான டோன் வருது. இந்த வீல் ஆர்ச் மாதிரி இங்கே நமக்கு கிளாடிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் வந்து ஒரு மிட் சைஸ் SUV அப்படிங்கிறதால. நெக்ஸ்ட் ஓஆர்விஎம்ஸ் பார்க்கும்போது பவர் ஃபோல்டிங் ஓஆர்விஎம் கொடுத்துருக்காங்க வித் ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே பண்ணிக்கலாம். இங்கே பிளிங்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த விங்கில் நமக்கு கேமரா வருது. நிசான் டெக்டான் டெக்னா ப்ளஸ் வேரியன்ட்ல நமக்கு 360 டிகிரி சரௌண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ரைட் விங்கில் ஒரு கேமரா இது. இதே மாதிரி லெஃப்ட் விங்கில் ஒரு கேமரா இருக்கும். அண்ட் இந்த ஓஆர்விஎம்ல பார்க்கும்போது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷனுக்கான சிம்பிள் அது. ஸோ வெஹிக்கிள் ஏதாவது இந்த சைடில் க்ளோஸாக வரப்போகுது அப்படின்னா வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ரெட் டெனோஷன் வரப்போகுது. அண்ட் அதோட அட்டென்ஷன் டீட்டெயிலுக்காக இங்கே நமக்கு இண்டிகேட்டர் போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு டெனோஷன் காட்டுது. இதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது டிரைவிங்க்கு. விண்ட்ஷீல்டில் பார்க்கும்போது நமக்கு லேன் வாட்ச் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஃபாகரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. மேலே நமக்கு ரெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. நிசான் டெக்டானோட இந்த வேரியண்ட்ல நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வருது நமக்கு. நெக்ஸ்ட் அப்படியே டோர் ஹேண்டில் பார்க்கும்போது பாடி டவுன் கலரில் கொடுத்துருக்காங்க. பி பில்லர் நமக்கு ஒரு பிளாக்ல வருது. சி பில்லர் நமக்கு ஒரு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ரியர் டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஹைடாக இருக்குது. இது வந்து டிசைன் லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரூஃபில் பார்க்கும்போது ஃப்ளோட்டிங் ரூஃப் ஃபெயில் வருது. இது ஒரு பிரஷ்டு அலுமினியம் டோனில் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு பேன் ரூஃப் வருது நிசான் டெக்டானில். ஸோ இந்த மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து பேன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நமக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வருது. பிளாக்ல கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட ரைட் சைடில் ஃபியூவல் கேப் வருது. 50 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்க்கும்போது நமக்கு ரியர் டிஸ்க் பிரேக்ஸ் வரப்போகுது நமக்கு டெக்னா அண்ட் டெக்னா ப்ளஸ் வேரியண்ட்ல. டெக்டானோட ரியர் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது நமக்கு ஃபுல் வித் எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. நமக்கு இந்த ஒரு கனெக்டட் செட்டப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. டெய்ல் லேம்போட டீட்டெயிலிங் பார்க்கும்போது நமக்கு ஃபுல் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நான் பிளிங்கர் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே டீட்டெயிலிங்காக நிசான்கான பேட்ஜிங் வருது உள்ள. ஸோ இந்த டெய்ல் லேம்ப் கனெக்டர் பீஸில் பார்க்கும்போது ஒரு சைடில் நமக்கு ரிவர்ஸ் லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடில் நமக்கு ரிவர்ஸ் ஃபாக் லேம்ப் வரப்போகுது. ஸோ ஒரு கனெக்டர் பீஸ் நமக்கு ஒரு கிளாஸ் பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு நிசான்கான பேட்ஜிங் வருது. கீழே டெக்டான்கான பேட்ஜிங் வருது. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி இங்கே போல்டில் போட்டிருக்காங்க. ஒரு கிரே பேட்டர்னில் வருது. ரியரில் நமக்கு இந்த டெய்ல் லேம்ப் தான் செம இம்ப்ரெசிவாக தெரியுது. ரியர் விண்டோவில் பார்க்கும்போது டிஃபாகர் லைன், வைப்பர், வாஷர், ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வருது. அண்ட் ஸ்போர்ட்டி ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ஒரு சி ஷேப் ஸ்கிட் பிளேட் வருது. ஸோ ரெண்டு சைடில் நமக்கு வந்து சி ஷேப் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரியரில் ரிஃப்ளெக்டர்ஸ் வருது. டோயிங் ஹுக் வருது. ரியர் சென்சார்ஸ் பார்க்கலாம். நம்ம ஒரு 6 பீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு இந்த வீல் ஆர்ச்லேயும் ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. இதனால இம்ப்ரெசிவ் ஃபீச்சராக தெரியுது. அண்ட் ரியரில் நமக்கு ரியர் கேமரா வருது. ஸோ இங்கே பாருங்கள் நல்லா ஒரு அப்லிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா ரைஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது.
ரியர் ஸ்கிட்ஸில் நமக்கு டிசைன் பேட்டர்ன்ஸுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே பூட் பார்க்கலாம். ஸோ பூட் பார்க்கும்போது நமக்கு பவர் டெயில்கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பூட் மாதிரி கொடுத்துருக்காங்க மிட்சைஸ் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதில் நமக்கு பார்சல் ஷெல்ஃப் வரைக்கும் 518 லிட்டர்ஸ் ஆஃப் பூச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள் ஸ்டோரேஜ், லோடிங் லிப் கொஞ்சம் ஹைட்டு தான். நம்ம வந்து கீழேருந்து லோட் பண்ணி இந்த இடத்துல வச்சு உள்ளே புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 518 லிட்டர்ஸ் நல்லா ஒய்டாக கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு பார்சல் ஷெல்ஃப் வருது, பூட்டில் நமக்கு லைட் வருது, சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு இந்த டூல் கிட் வருது. பூட் ஸ்பேஸ் நம்ம வந்து டாப் டு பாட்டம் கவர் பண்ணோன்னா 700 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்க போகுது. அண்ட் இதுவே நீங்கள் வந்து செகண்ட் ரோ வந்து ஃபோல்ட் அவுட் பண்ணி பூட் ஸ்பேஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 1789 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ ஒரு ஆம்பிள் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்ஸ் நமக்கு 60-40 ஸ்பிளிட்டில் வருது. நெக்ஸ்ட் இங்கே வந்து ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்க்கும்போது ஸ்பேர் வருது. ஸோ ஸ்பேர் நமக்கு R17 வருது. ஸ்டீல் வீல் இது. பவர் டெயில்கேட் க்ளோசிங்க்கு நமக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை டேப் பண்ணுறேன். இது ஒரு ப்ராப்பர் பிளேஸில் க்ளோஸ் ஆகுது. அப்படியே போய் இப்போ இன்டீரியர் பார்த்துடலாம்.